என் பெயர் கூறியவுடன் உங்களுக்கு இராமாயணம்தான் நினைவுக்கு வரும். ஆனால் மகாபாரதத்திலும் எனக்கு முக்கிய பங்கு உண்டு. இந்த இரு இதிகாசங்களிலும் பங்கெடுத்து கொண்ட மிகச் சிலரில் நானும் ஒருவன். நான் குழந்தையாக இருந்தபோது கர்ணனின் தந்தை எனக்கு ஏதுவாக காட்சியளித்தார் தெரியுமா? மாம்பழம். ஆம், சூரிய தேவன் எனக்கு ஒரு மாங்கனி போலதான் தோற்றமளித்தார். அந்த கனி எதனால் அவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்றெல்லாம் நான் யோசிக்கவில்லை. வானத்தில் மேலெழும்பத் தொடங்கினேன். நான் பறக்கிறேன் என்பதையே அப்போதுதான் என்னால் உணர முடியவில்லை. பின்னர் சூரிய தேவனை ஞானகுருவாக ஏற்றுக்கொண்டேன். அவரை வலம் வந்தேன். எனக்கு ஞானத்தை மட்டுமல்ல, வேறு 2 சித்திகளையும், அதாவது சிறப்பான செயல்பாடுகளையும் அளிக்கும் மந்திரங்களை அருளினார். அவற்றின் பெயர் லகிமா, கரிமா. ஒரு மந்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் என்னால் மிகச்சிறிய உருவத்தை எடுத்துக்கொள்ள முடியும். மற்றொரு மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் என்னால் விஸ்வரூபம் எடுக்க முடியும். ஒரு காலகட்டத்தில் பாரதப்போர் நிகழ்ந்தே தீரும் என்று கருதிய கண்ணன் பாண்டவர்களை அதற்காக முழுவதுமாக தயார்படுத்தி கொள்ளுமாறு ஆலோசனை கூறினார். இதற்காக அவர்கள் வனம் சென்று தவத்தில் ஈடுபட்டனர். ஒரு நாள் காற்றில் வந்த ஒரு இனிய நறுமணம் திரௌபதியை பரவசத்தில் ஆழ்த்தியது. பீமனை அழைத்தான். அற்புதமான நறுமணம் கொண்ட அந்த பூஞ்செடியின் ஒரு கன்றாவது தனக்கு வேண்டும் என்றாள். சுகந்திகா என்ற அந்த மலரின் வாசம் வந்த திசையை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். பீமன். வழியில் ஒரு ஆறு குறுக்கிட்டது. அதை தாண்டுவதில் பீமனுக்கு எந்த சிரமமும் இல்லை. ஆனால் வேறொரு குறுக்கீடு ஏற்பட்டது. அது நான்தான். குறுகிய பாதை ஒன்றில் பீமன் நடந்து வந்து கொண்டிருக்க, அங்க குறுக்கில் நான் படுத்து கொண்டிருந்தேன். பீமன் என்னை பயமுறுத்துவது போல் குரல் எழுப்பினான். ஆனால் நான் அசைந்து கொடுக்கவில்லை. என் கண்களை மட்டும் அரைகுறையாக திறந்து பீமனை பார்த்தேன். பெருமையாக இருந்தது. என் தம்பி எவ்வளவு திடிகாத்திரமாக இருக்கிறான். நாங்கள் இருவருமே வாயுகுமாரர்கள்தானே. உரிமையுடன் அவனை சீண்டத் தொடங்கினேன். நீதானே குரல் கொடுத்தது என்று கேட்டேன். ஆமோதிப்பான். பீமன் தலையசைத்தான். என்னை நகரச் சொன்னான். நீ வாட்டசாட்டமாக இருக்கிறாய். எனவே என்னை அலக்களிக்காதே. தவிர இந்த பாதையில் நீ தொடர்ந்து சென்றால் நிறைய ஆபத்துக்களை சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே திரும்பி போய்விடு என்றேன். பீமனுக்கு கோபம் எழுந்தது. என்னை யார் என்று நினைத்தாய்? குரு வம்சத்தில் வந்தவன் நான். பலத்தில் எனக்கு ஈடு யாருமே இல்லை. நான் வாயுதேவனின் பிள்ளை. இதைவிட எனக்கு வேறென்ன சிறப்பு வேண்டும்? எனவே அந்த ஆபத்துக்கு எனக்கு தூசு போல என்று கர்ச்சித்தான். நீ வாயுதேவனின் மகன் என்றால் நான் யாராம் என்று எண்ணி புன்னகைத்தேன். உண்மை அறியாத பீமனுக்கு கோபம் அதிகமானது. நகர்ந்து கொள் வானரமே என்று கத்தினான். என்னால் எழுந்திருக்கவே முடியாது. வேண்டுமானால் நீ என்னை தாண்டிப்போ என்றேன். தாண்டுவதென்றால் எப்போதோ தாண்டி சென்றிருப்பேன். அப்படி செல்லக்கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுவதால் தானே நான் உன்னை நகரச் சொல்கிறேன். இல்லையென்றால் அந்த ராமபக்த அனுமன் கடலை தாண்டியது போல நானும் உன்னை எப்போதோ தாண்டியிருப்பேன் என்று அலத்து கொண்டான் பீமன். அட, என்னை குறிப்பிடுகிறானே. அவனை மேலும் கொஞ்சம் சீண்டி பார்க்க தீர்மானித்தேன். அனுமனா? யாரவன்? அவனை பற்றி கதையை சொல்லப் போகிறாயோ என்றேன். கதை சொல்ல இதுவா நேரம்? அனுமன் மிகுந்த பலசாலிதான். என்னை விட கொஞ்சம்தான் அவருக்கும் பலம் குறைவு என்றான் பீமன். இருக்கக்கூடாதா? தலைக்கணம் அவனிடம் வெளிப்பட்டது. தம்பியை கொஞ்சம் தட்டி வைத்தால்தான் அவனது கர்வம் குறையும் என்று தீர்மானித்த நான் என் வாளை மட்டும் நகர்த்திவிட்டு அந்த வழியாக நீ போகலாமே என்றேன். அட ஆமா, இந்த எளிமையான வழி எனக்கு ஏன் முன்னவே தோன்றவில்லை என நினைத்தபடி தனது ஒரு விரலால் என் வாளை நகர்த்த முயற்சித்தான் பீமன். முடியவில்லை. ஒரு கரத்தால் என் வாளை நகர்த்த முயற்சித்தான். என் வாள் அசைந்து கொடுப்பதாக இல்லை. ராமபிரான் அருளால் ராவணனின் சபையில் நீண்டு நீண்டு வளர்ந்து எனக்கு உயரமான ஆசனத்தை அளித்த வாள் அல்லவா அது? திகைப்பு பொங்க தன் 2 கைகளாலும் என் வாளை நகர்த்த முயன்றான். அப்போது தோல்விதான். அதிர்ச்சியுடன் என் முகத்தை பார்த்தான். நாம் நினைத்தது போல் இது வானரமல்ல, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மகானாகவே இருக்க வேண்டும் என எண்ணிய பீமனின் கரங்கள் குவிந்தன. நீங்கள் யார் என்று கேட்டான்.
அண்ணனை பார்த்து நீ யார் என்று கேட்கும் தம்பியை இப்போதுதான் பார்க்கிறேன் என்றபடி எங்கள் பந்தத்தை விளக்கினேன். பீமனின் மனதில் அளவில்லாத ஆனந்தம் ததும்பியது. இருவரும் ஒருவரை ஒருவர் பாசத்தோடு தழுவிக்கொண்டோம். பின்னர் அவன் தேடி வந்த வாசனை மலர்கள் பூக்கும் செடிகள் உள்ள இடத்தையே காட்டினேன். கூடவே கவலைப்படாதே, பாண்டவர்களின் கவலைகள் சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வரும். இதற்காக நானும் ராமபிரானை வேண்டிக் கொள்கிறேன் என்றபடி விடைபெற்றேன். இப்போது என் விஸ்வரூபத்தை கண்ணார காண வேண்டும் என விருப்பப்பட்டான் பீமன். ராமபிரானை வணங்கி சூரியதேவன் எனக்கு அருளிய மந்திரத்தை கூறி என் உருவத்தை பெரிதுபடுத்தி கொண்டேன். எங்கள் இருவரையும் தழுவிச் சென்ற காற்று எங்களுக்கு ஆசி கூறுவது போல இருந்தது. என் தொடர்பான மற்றொரு மகாபாரத நிகழ்வும் குறிப்பிடத்தக்கதுதான். ஒருமுறை இராமாயணத்தை பற்றி அறிந்த அர்ஜுனன் என்னிடம் இலங்கை செல்வதற்காக பாலம் கட்ட அவ்வளவு சிரமப்பட்டீர்களே, நானாக இருந்தால் என் அம்புகளாலேயே பாலத்தை எளிதில் கட்டியிருப்பேன் என்றான். அவனது தலைக்கணம் எனக்கு திகைப்பை அளித்தது. எங்கே அப்படி ஒரு அம்புல பாலத்தை இப்போது நீ கட்டு பார்க்கலாம். நாங்கள் ராமபிரமானின் அருளால் அமைத்த பாலத்தில் அத்தனை வானரசேனையும் நடந்தோம். நீ அமைக்கும் பாலம் என் ஒருவனை தாக்குகிறதோ என்று பார்ப்போம் என்றேன். கர்வ புன்னகையுடன் அர்ஜுனன் அம்பு பாலத்தை எழுப்பினான். நான் அதன் மீது ஓர் அடி வைத்தவுடனேயே அது நொறுங்கியது. அர்ஜுனன் நிலை குலைந்தான். தன் தவறு அவனுக்கு தெரிந்தது. கிருஷ்ணரின் ஆதரவால்தான் தனது வில் திறமை பலனளித்தது என்பதை அவன் உணர்ந்து வருந்தினான். கிருஷ்ணர் அவன் மீது பரிதாபம் கொண்டார். இன்னொரு முறை அம்பு பாலம் கட்டு என்றார். அவரை வணங்கிவிட்டு மீண்டும் தன் அம்புகளால் பாலத்தை எழுப்பினான் அர்ஜுனன். அதன் மீது நான் நடக்க இம்முறை அம்பு பாலம் சிறிதும் நெகிழ்ந்து கொடுக்கவில்லை. காரணம், கிருஷ்ணர் தன் முதுகை வில்லாக கொண்டு அந்த பாலத்தை தாங்கி கொண்டிருந்தார். மகாபாரத போரில் இறுதி நாளில் அனைத்தும் முடிவடைந்த பிறகு அர்ஜுனனை தேரில் இருந்து முதலில் இறங்கச் சொன்னார் கிருஷ்ணர். அவன் இறங்கியவுடன் எனக்கு நன்றி கூறினார். அவரை வணங்கிவிட்டு நான் தேரை விட்டு இறங்கினேன். உடனே அந்த தேர் பற்றி எரிந்தது. அர்ஜுனன் இதை பார்த்து வியந்தான். அர்ஜுனா, போரின் போது அனுமன்தான் தெய்வீக ஆயுதங்களின் பாதிப்புகளிலிருந்து இந்த தேரை காப்பாற்றி கொண்டிருந்தான் என்றார். நானா இதை செய்தேன்? என்னுள் இருந்த ராமபிரமானின் அருள் அல்லவா அது என்று கூறினான். இத்துடன் இக்கதை முடிவடைகிறது.